கதை பெயர் வானம் பேசும். ஒரு நாள் மாலை நேரம். ராமு என்ற பையன் வீட்டு டெரஸ்ல நச்சுன்னு படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். நட்சத்திரங்கள் இளநிறமாக மின்னிக் கொண்டிருந்தது. அவன் பக்கத்தில் தாத்தா வந்து உட்கார்ந்தார். ராமு கேட்டான், தாத்தா, வானத்துல நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே, ஏன் அப்படி? வானம் பார்த்து வாழ்க்கையை எப்படி கணிக்க முடியும் தாத்தா? அதைத்தான் ஜோதிடம் பாப்பா. ஜோதிடம் என்றால் அறிவின் ஒளி. நம்ம முன்னோர் வானத்தை பார்த்து அதிலே ஒளிந்து இருக்கும் விஞ்ஞானத்தை புரிந்து மனித வாழ்க்கையோட தொடர்பை கண்டுபிடிச்சாங்க. மனிதர்கள் உணவுக்காக வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கும் போது வானத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. மழை வரும் நேரம், சூரியன் எப்போ எழும்புறான், சந்திரன் எப்போ மாறுறான், இவை எல்லாம் அவர்களுக்கு தேவையான தகவல்களாக மாறிச்சு. அதனால் வானத்தில நடக்கிற மாற்றங்களை வைத்து பூமியில் நடக்கப்போற நிகழ்வுகளை அவர்கள் முன்னே கணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜோதிடம் பூரண நம்பிக்கையா தாத்தா? இல்ல பாப்பா, இது அறிவியல். வானவியல் அடிப்படையில் தோன்றியதுதான் ஜோதிடம். வானம் 360 டிகிரி வட்டம் போல இருக்கு. அதில் 12 ராசிகள் இருக்கு, ஒவ்வொன்றும் 30 டிகிரிகள். நம்மால் ஒரே நேரத்தில் 180 டிகிரி வானத்தை தான் பார்க்க முடியும். அதில் 6 ராசிகள் தான் புலப்படும். இதை அடிப்படையாகக் கொண்டு தான் ஜாதகங்கள், கிரக நிலைகள் எல்லாம் கணிக்கப்படுது. இது மாதிரி யாரும் சொன்னதே இல்ல தாத்தா. இப்போ யூடியூப்ல, சமூக ஊடகங்களில் எல்லாம் ஜோதிடம் பலருக்கும் போய்ச் சேர்றது. ஆனா உண்மையான ஜோதிடம் என்பது அறிவும் அனுபவமும் சேர்ந்த ஒரு கலையும் அறிவியலும் தான். எனக்கும் இது படிக்கணும் தாத்தா. நானும் வானம் பேசறது புரிஞ்சுக்கணும்.